Hello SSC students. So நம்ம இது வரைக்கும் வந்து பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னால 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சு அப்படின்ட்டு ஸோ பார்க்கும்போது ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒவ்வொரு ஆக்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1861 ஆக்ட் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 ஸோ இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்து ஸோ எந்த ஏரியா வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு இது பண்ணி எடுத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் வேர்ட்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு எம்சிக்யூஸ் வந்து வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ காங்கிரஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1885. ஓகே, ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து இட் வாஸ் டாமினேட் பை மாடரேட்ஸ். ஓகே, ஸோ அந்த பார்ட்டியில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வைஸ்ராய்ஸ் கூட ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸோ தே ஹேட் அ கம்ப்ளீட் பார்கெனிங் பவர். ஓகே, ரிலேட்டிவான ஒரு பார்கெனிங் பவர் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ மோர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி கவுன்சில்ஸ்ல வந்து இந்தியன்ஸ் அதிகமாக கவுன்சிலோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆன சைஸ்ல வந்து இந்தியன்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் வந்து அதோட ரிலக்டன்டாவே இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 வந்து வருது. ஓகே, ஸோ இட் வாஸ் பாட் இன் த பேக் ட்ராப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ். ஓகே, ஸோ காங்கிரஸ் ஃபார்ம் ஆன 7th இயர் 1885 காங்கிரஸ் ஃபார்ம் பண்றாங்க. 1892 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், 1892 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் வருது. ஓகே, ஸோ இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் non-official members. அதாவது அஃபிஷியல் மெம்பர்ஸ் கிடையாது, non-official members. So official members they will be appointed by the British crown, okay, or parliament. Okay, non-official members they will mostly be nominated. Okay, so first time வந்து so budgetல பாத்தீங்கன்னா right to ask questions. Okay, so the right to ask questions are given in the on the budget is provided. Okay, so இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. ஓகே, ஸோ நாம் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே, ஸோ 1861 ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ். ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் த பட்ஜெட். ஓகே, கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியுமே தவிர சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின். ஓகே, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க, அந்த ஆன்சர்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்க கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஸோ அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகே, ஸோ தே குட் நாட் ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். இதே ரைட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்ததுல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் மட்டும் கேட்க முடியும். செகண்ட் இதுல ரைட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின் அடுத்து வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆக்ட்ல 1909 ஆக்ட்ல. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் வாஸ் இனிஷியேட்டட் த்ரூ திஸ் ஆக்ட். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு என்னன்னா ஸோ கீழே இருக்கிற பாடிஸ்ல இருந்து மேல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவின்சியல் கவுன்சில் இருந்து சென்ட்ரல் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாமினேட் ஆன மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவின்சியல் கவுன்சிலை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் ப்ராவின்ஸ்ல இருந்து ஒரு மெம்பரை வந்து சென்ட்ரல் கவுன்சில் நாமினேட் பண்ணுவாங்க, அவர் பெங்கால் ப்ராவின்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவார். அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவுன்சில், provincial, local bodies. ஓகே, சோ இங்க இருந்து இங்க போவாங்க, இங்க இருந்து இங்க போவாங்க. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம ஜமீன்தார்ஸ், யூனிவர்சிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் அங்க இருந்து எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராவின்ஸ்ல ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் இருப்பாரு, யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க, முனிசிபாலிட்டிஸ்ல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த அந்த பர்டிகுலர் ப்ரெஷர் குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து புது லா மேக் பண்ணவும் பழைய லாவை ரிப்பீல் பண்ணவும் அவங்களுக்கு பவர்ஸ் இருந்துச்சு. ஓகே, பட் இட் ஹேஸ் டு பி டன் ஒன்லி வித் பெர்மிஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆர் வைஸ்ராய். ஓகே, ஸோ நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 1773 வந்து சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்டட் இன் 1773 and reached the peak in 1833. ஓகே, 1833 சென்ட்ரலைசேஷன் reached the peak. ஓகே, பட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1861 டீசென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, டீசென்ட்ரலைசேஷன் அதாவது டீசென்ட்ரலைசேஷன் என்ன, ஸோ 1883 ப்ராவின்சஸ் வந்து லா மேக் பண்ண முடியாது, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ப்ராவின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து 1861 திருப்பி கொடுத்துட்டாங்க. ப்ராவின்சஸ்க்கு வந்து புதுசா வந்து
லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் கிரியேட் பண்ணி அவங்க லா மேக் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அது போக நிறைய புது ப்ராவின்சஸ்க்கும் லெஜிஸ்லேச்சர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவின்சியல் ஆட்டானமின்னு அந்த 1919 அதுக்கப்புறம் வந்து ப்ரொவின்சியல் ஆட்டானமி, அப்புறம் குட் கவர்னன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, ஸோ 1860 வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு டீசென்ட்ரலைசேஷன்ல தான் வந்து ஸோ தே கேன் மேக் நியூ லாஸ், ரிப்பீல் ஓல்ட் லாஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1909. ஓகே, ஸோ 1891ல இந்த மாதிரி நினைச்சு. ஸோ 1909ல என்னாச்சு அப்படின்னா, ஸோ 1909ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1906ல நடந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட்ல தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பேக்ரவுண்ட்ல ஸ்வதேசி மூவ்மெண்ட், ஸ்பிளிட் ஆஃப் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் வந்து 1907 சூரத் செஷன்ல ஸ்பிளிட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த செஷன்ல அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்வதேசி மூவ்மெண்ட்ங்கிற ஃபார்ம்ல. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல தான் 1909ல வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். ஓகே, இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1909 ஆக்ட் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் 1909. ஸோ இதுல என்ன பண்ணாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் சென்டர் அண்ட் ப்ராவின்சஸ் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, the size of legislative councils at center and provinces were increased. Okay, so central legislative council 16 to 16 increase பண்ணாங்க. பட் ப்ராவின்சியல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த நம்பர்ஸ் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் பெங்கால் பிரசிடென்சி டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, பட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 16 to 60 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கொஸ்டின் இதுல இருந்து ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். So in Indian Councils Act of 1909 or Minto Marley reforms of 1909, the Central Legislative Council, the number of members were increased to அப்படின்னு ஒரு 4 நம்பர் கொடுப்பாங்க. increased to 60, from 16 to 60. இல்ல அப்படின்னா இது ரிவர்ஸ்ல, the Central Legislative Council was increased from 16 to 60 in which act? Indian Councils Act of Minto Marley reforms. Okay, okay. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா elected members indirectly தான் elect பண்ணாங்க. So there was a concept of indirect elections. Okay, there was a concept of indirect elections. So 1909ல indirect elections, 1919ல direct elections. Okay, so elected members எங்க இருந்தெல்லாம் வந்தாங்கன்னா local bodies, chambers of commerce, landlords, universities அதெல்லாம் பார்த்துக்கோ. பட் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன் கொடுத்தாங்க அப்படின்னா கம்யூனல் எலக்டரேட். ஓகே, கம்யூனல் எலக்டரேட். ஸோ இந்த டைம்ல கம்யூனல் எலக்டரேட்டுங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கம்யூனல் எலக்டரேட் கான்செப்டோட பேக்ட்ராப் என்னன்னா 1906ல முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணாங்க. 1906ல முஸ்லீம் லீக் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்குன்னு தனி ரெப்ரஸன்டேஷன் கேட்கறாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்து கம்யூனல் எலக்டரேட், செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். ஓகே, ஸோ விச் மீன்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ்ல 2 பேர் நிற்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து நார்மலா ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. அது போக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிற்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் ஓட் பண்ணுவாங்க. அதான் செப்பரேட் எலக்டரேட். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இங்க பார்த்திருக்கோம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சென்டர் அண்ட் ப்ராவின்சஸ் கேன் பி எக்ஸ்பேண்டட் அப்படின்ட்டு. சென்டர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் வந்து மெஜாரிட்டி வந்து அபிஷியல் மெஜாரிட்டியா தான் இருந்துச்சு. பட் ப்ராவின்சஸ் வேர் அலோட் டு ஹேவ் நான் அபிஷியல் மெஜாரிட்டி. ஸோ ப்ரொவின்சியல் கவுன்சில்ல நான் அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட். ஓகே, இன் ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ் நான் அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட். ஓகே, ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விச் இஸ் த கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதுல வந்து அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட் இன் த ஒன்லி அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட் இன் த ப்ராவின்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் ராங் ஸ்டேட். ஆர் நான் அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட் இன் சென்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் ராங். ஓகே, நான் அபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் அலோட் ஒன்லி இன் த ப்ராவின்சஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து இம்பீரியல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் டு இம்பீரியல் கவுன்சில் வந்து they were given for the first time. Okay, Satyendra Prasad Sinha. Okay, Satyendra Prasad Sinha became the first member of Viceroy's Executive Council. Okay, Satyendra Prasad Sinha became the first Indian member of Viceroy's Executive Council. So இவர் வந்து லா மெம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து வைசாயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல ஒரு மெம்பரா இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்திருக்கோம் மெம்பர்ஸ் வேர் அலோட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பட் நாட் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க வந்து தேவர் அலோட் டு டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ் அப்படின்னாவே வந்து ஸோ இதுல என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஏன் இதுக்கு அதிகமாக அலாட் பண்ணியிருக்காங்க, ஏன் மிலிட்ரிக்கு அதிகமாக அலாட் பண்ணிருக்கீங்க, ஃபார் இதுக்கு ஏன் கம்மியாக அலாட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த பார்லிமெண்டோட இதில். ஓகே, ஸோ தட் வாஸ் கிவன் இன் திஸ் ஆக்ட். அகைன் நான் சொன்னேன், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. தே வேர் அலோட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். ஓகே, தே வேர் அலோட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். ஓகே, so discussion on budget was allowed, but there was no discussion on foreign policy or relations with princely states. Okay, because of the British crown order
பர்சனல் பிரிட்டிஷ் கிரவுனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதனால ஃபாரின் பாலிசியும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட பிரிட்டிஷ் கிரவுனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பட் தே கேன் டிஸ்கஸ் த பட்ஜெட். ஓகே, ஸோ ஆஸ்கிங் கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் இஸ் பிரசன்டட், நீங்க டிஸ்கஸ் பண்ணா அதுல இருந்து கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணும்போது யூ கேன் கிவ் சஜஷன்ஸ். பட் அந்த சஜஷன்ஸ் எடுக்கிறதும் கவர்னரோட ஆர் வைஸ்ராயோட பர்வியூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2 Indians were nominated to the Council of Secretary of State. நம்ம பார்த்துக்கோம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒரு இது எப்போ கிரியேட் பண்ணாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் கிரியேட்டட் இன் ஆக்ட் ஆஃப் 1858, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகே, ஸோ அதுல வந்து he was given a 15-member council. Okay, secretary in council அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். That council was responsible to the secretary and secretary of state was responsible to the British cabinet. He was a member of British cabinet and responsible to the British parliament. Okay, so அதுல வந்து இந்தியன்ஸ் நாமினேட் பண்ணிருக்காங்க first time. Okay, so Indians were nominated to the council of secretary of state during which act அப்படின்னு கேட்டா Indian Councils Act 1909. Next, Government of India Act. So இந்த Government of India Act வந்து 1919ல வருது. So this is called Montague-Chelmsford reforms. Montague-Chelmsford. So இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், Minto-Marley reforms. So இது வந்து 1919 is Montague-Chelmsford reforms. Okay, so இந்த Indian Government of India Act 1919 அதோட பேக்ட்ராப் என்ன, World War I வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் World War I அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ப்ராமிஸ்ட் கிராஜுவல் இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியன்ஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸோ நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கிராஜுவலா இண்டிபெண்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனி பெசன்ட் அவங்க எல்லாமே ஆனி பெசன்ட் திலக் அவங்க எல்லாம் வந்து ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராஜுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செல்ஃப் ரூல் அப்படின்னு ஒரு இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து செல்ஃப் ரூல் கொண்டு வந்துரும் அப்படின்னு பாஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. ரவுலட் சத்தியாகிரகா, ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காந்தி வந்து அதை பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யாரை வேணாலும் எந்த கேள்வியும் இல்லாம கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1 year or 2 year வரைக்கும் பிரிசன்ல வச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால காந்தி வந்து அதை வந்து மகாத்மா காந்தி வந்து அதை பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ரவுலட் சத்தியாகிரகா நடந்திருக்கும். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நான் கோஆபரேஷன் பாஸ் பண்ற ஐடியால இருப்பாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 நடக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த பேக் டிராப்ல தான் இதை பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ டயார்கி, இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 3 விஷயம். டை பை டை. ஓகே, டை பை டை அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ், பைகேமரலிசம், டயார்கி. ஸோ இந்த 3 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டைரக்ட் எலெக்ஷன்ஸ், bicameralism and diarchy was introduced in which act அப்படின்னு கேட்டா Government of India Act 1919. So diarchy அப்படின்னா it is like concept of double government. So டைனா dual, okay, archy government. Okay, diarchy வந்து dual government மாதிரி. Okay, for example subjects வந்து ரெண்டா பிரிச்சிருவாங்க. Okay, subjects அப்படின்னா வந்து so government கீழ இருக்கிற executive functions. Okay, அதை ரெண்டா பிரிச்சிருவாங்க. So reserved list and transferred list. Okay, reserved list பாத்தீங்கன்னா கவர்னர் கீழே இருக்கும். Okay, ரிசர்வ் லிஸ்ட் வந்து கவர்னர் கீழே இருக்கும். டிரான்ஸ்பர் லிஸ்ட் வந்து புதுசா ஃபார்ம் பண்ற கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ பொதுவா எதெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து ரெவன்யூ ஜெனரேட்டிங்கோ அதெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. எதெல்லாம் வந்து பீப்புளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, ஸ்கூல்ஸ், ஹெல்த் கேர், அதெல்லாமே வந்து டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஸோ தட் லோக்கலா ஃபார்ம் பண்ற கவர்மெண்ட்ஸ் ஒரு எலெக்ஷன்ல வர கவர்மெண்ட்ஸ் வந்து தே கேன் டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வந்து டயார்கி வாஸ் இன்ட்ரோடியூஸ் இன் ப்ராவின்சஸ். ஓகே, diarchy was introduced in provinces. Bicameralism was introduced at the central level. Okay, bicameralism வந்து central level, diarchy of provinces. So bicameralism என்ன அப்படிங்கிறது என்ன, இப்போ நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குல்ல, ஸோ அதான் bicameralism. ஸோ bicameral legislature அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கிற மாதிரி bicameral legislature. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகே, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா நிறைய செப்பரேட் யூனிட்ஸா இருக்கும். யூனிட்டரி பயாஸ்னா பட் டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங் சென்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டா we have a federal structure with unitary bias. ஓகே, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரோட பேசிக் பாத்தீங்கன்னா 1919 தான். ஸோ இதே தான் 1935 ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் தனித்தனி யூனிட்ஸா இருக்கும், பட் பவர் வந்து சென்டர் கிட்ட இருக்கும். ஸ்ட்ராங் சென்டர் வித் ஃபெடரல் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதோட சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட சோர்ஸ் பாத்தீங்கன்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டா இருக்கும், பட் சென்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா. So elections were held for the first time. Okay, so 1920s elections நடக்கும். So தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணுவாங்க. Okay, so 1920s. So இந்த 1919 ஆக்ட பேஸ் பண்ணி தான் 1920ல எலெக்ஷன்ஸ் நடக்கும். Okay, so Indian women had the right to vote for first time. So first time வந்து
இந்தியன் உமனுக்கு ரைட் டு ஓட் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல. அரௌண்ட் 5 to 8% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சு. ஸோ எல்லாருனாலையும் ஓட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷன்னா கிராஜுவேட் எஜுகேஷன் அந்த மாதிரி. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவ்வளோ டாக்ஸ் பேயரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷன், ஸோ இந்த ப்ரொஃபஷன் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓட் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து இந்தியன் விமன் இந்த கேட்டகரியில வந்தாங்கன்னா தே கேன் ஆல்சோ ஓட். ஓகே, அதே மாதிரி வந்து இந்தியன் கவுன்சில்ஸ். ஓகே, ஸோ 12 மெம்பர்ஸ் வந்து இந்தியன் கவுன்சில் மினிமம் 8 இருக்கணும், மேக்ஸிமம் 12 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்தியன் கவுன்சில் இருக்கலாம். ஸோ அதுல வந்து மினிமம் 3 மெம்பர்ஸ் வேர் டு பி இந்தியன். ஓகே, ஸோ வைஸ்ராயோட எக்ஸிகூட்டிவ் கவுன்சில்ல மினிமம் 3 மெம்பர்ஸ் வேர் டு பி இந்தியன். ஆர்மி தவிர மிச்ச போர்ட்ஃபோலியோஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணலாம். ஓகே, எக்ஸப்ட் ஆர்மி, ஸோ மிச்சதெல்லாம் அலாட் பண்ணலாம். அதுல வந்து மினிமம் 3 மெம்பர்ஸ் வந்து இந்தியனா இருக்கணும். அதே மாதிரி பிரான்சைஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் இல்ல. ஸோ யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா இப்போ 18 இயர்ஸ்க்கு மேல யார் வேணாலும் ஓட் பண்ணலாம். ஸோ யூனிவர்சல் அடல்ட்னா 18. ஓகே, 18க்கு மேல யார் வேணாலும் ஓட் பண்ணலாம் அப்படின்னா அது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். ஓகே, பட் அப்ப பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். பிரான்சைஸ்னா ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணினா ஸோ எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணலாம், அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அண்ட் அவங்க என்ன எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, அண்ட் எஜுகேஷன் அதை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா 2 ஹவுசஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம இப்போ ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை லோக்சபா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்பதான் கொண்டு வந்தது. ஓகே, டயார்கி நம்ம சொன்ன மாதிரி 2 லிஸ்டா பிரிப்பாங்க, ரிசர்வ் லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட். ஓகே, ஸோ கவர்னர் வந்து அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட சேர்ந்து ஹி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் ரிசர்வ் லிஸ்ட். ஓகே, அதே கவர்னர் வந்து அந்த லெஜிஸ்லேச்சர் இருக்காங்களே, ஸோ அந்த மினிஸ்டர்ஸ், கவர்னர் வித் மினிஸ்டர்ஸ் தே வர் இன் சார்ஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட். So governor and his executive council was in charge of reserve list. Governor and the ministers were in charge of transfer list. So இந்த reserve list, transfer list என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ பொதுவா கவர்னர் அந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிறது எல்லாமே ரெவன்யூ வர்ற இதா இருக்கும், ஃபினான்ஸ், இரிகேஷன் அந்த மாதிரி. ஓகே, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெடிசின், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஸோ சானிடேஷன், ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் 1935 ஆக்ட். ஓகே, ஸோ 1919 ஆக்டுக்கு அப்புறம் 1927ல வந்து சைமன் கமிஷன் இந்தியா வருவாங்க. ஓகே, ஸோ 1919 ஆக்ட்லயே வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ 10 years after, ஓகே, 10 years after 1919 act, a commission will be set up to study the impact of the act. ஓகே, 1919 ஆக்டுக்கு அப்புறம் 1919 ஆக்ட்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கமிஷன் will be set up to study the act. ஸோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆக்ட் வில் கம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 10 years பிஃபோர் 8 yearsலயே பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் 1927ல கொண்டு வருவாங்க. ஓகே, சைமன் கமிஷன் வந்து 1927ல கொண்டு வருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு, கோ பேக் சைமன் அப்படின்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு ஸோ அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1927ல அவங்க சஜஷன்ஸை பேஸ் பண்ணி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, இங்கிலாந்துல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930ல, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 அண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வில் பி 1932. ஓகே, ஸோ எல்லா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் நிறைய பேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக கலந்துப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து 1930 1932 பைகாட் பண்ணுவாங்க. ஸோ 1931ல மட்டும் காந்தி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ரெப்ரஸன்டேட்டிவா கலந்துப்பாரு. ஸோ 1932ல பார்த்தீங்கன்னா 30, 31, 32 மூணுலையுமே வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து கலந்துப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1932ல கம்யூனல் அவார்டு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அவர் கம்யூனல் அவார்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாரு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு தனி ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்யூனல் எலக்டோரேட் மாதிரி டிப்ரெஸ்ட் கிளாஸ் வில் ஹேவ் செப்பரேட் எலக்டோரேட். ஓகே, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து காந்தி வந்து புனே பிரசன்ல, எரவாடா பிரசன்ல வந்து அந்த ஃபாஸ்ட் டு டெத் போவாரு. அதுக்கப்புறம் பூனா பேக்ட் சைன் பண்ணுவாங்க, பூனா பேக்ட். ஸோ செப்பரேட் கம்யூனல் எலக்டோரேட்டுக்கு பதிலாக இருக்கிற எலக்டோரேட்லயே வந்து அவங்க தனியா ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ செப்பரேட்டா, அதாவது தனி டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் தனி கம்யூனிட்டியா பார்க்காம ஸோ வித்தின் த நார்மல் இதுலயே வந்து அவங்களுக்கு தனி ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து ST SC கான்ஸ்டியூவன்சிஸ் நம்ம சொல்றோம்ல, ஸோ அதே மாதிரி. ஓகே, சேம் மாடல்ல
இது பட் அவங்க கம்யூனல் அவார்ட்ல என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ முஸ்லீம்க்கு தனி எலக்டரேட் கொடுத்தாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, பட் என்னன்னா அது கூடாது அப்படின்ட்டு பூனா பேக் சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வராங்க. ஸோ இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி. ஸோ ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி, ஸோ எல்லா ப்ரோவின்ஸுமே வந்து they will have autonomy in their own sphere. Okay, all provinces will have autonomy in their own sphere. Okay, so இந்த provincial autonomy பாத்தீங்கன்னா 1937 இதை பேஸ் பண்ணி எலெக்ஷன்ஸ் நடக்கும். Okay, based on this provincial autonomy 1937 elections will take place. So first time Congress will take part in the elections. So அதுக்கு முன்னால வரைக்கும் எல்லா எலெக்ஷன்ஸ் காங்கிரஸ் பாய்காட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்டா மட்டும் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் they will enter as a political party. ஸோ இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி 11 ப்ராவின்சஸ்ல 8 ப்ராவின்ஸ்ல தே வில் ஃபார்ம் கவர்மெண்ட். ஓகேங்களா, இன்டைரக்டா வந்து 2 ப்ராவின்ஸ்ல வேற அலையன்ஸ் மூலமா தே வில் பி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. டயார்கி வந்து ப்ரொவின்சியல் லெவல்ஸ் அபாலிஷ் பண்ணுவாங்க. ஓகே, டயார்கி வாஸ் அபாலிஷ்ட் ப்ரொவின்சியல் லெவல்ஸ். ஓகே, டயார்கி வாஸ் அபாலிஷ்ட் ப்ரொவின்சியல் லெவல்ஸ். ஸோ டயார்கி அப்படின்னு என்ன பார்த்தோம், ஸோ 2 இது இருக்கும், ரிசர்வ் லிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பர் லிஸ்ட். ஸோ இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் அபாலிஷ், அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆயிருக்காது. ஓகே, பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் அந்த ஃபண்ட் அலோகேஷன்ல வந்து இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால அவ்வளோ எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ டயார்கியை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி. ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஆர்டிகல் 74, 75, 78ல அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதர் திங்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்துக்கலாம். ஸோ அதை வந்து இங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, த மினிஸ்டர்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் டு த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர். ஸோ இன்னைக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் இன் ஜெனரல் அண்ட் லோக்சபா இன் பர்டிகுலர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேங்களா, ஸோ லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ ரிமூவ் த மினிஸ்டர்ஸ். ஓகே, லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ ரிமூவ் த மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல்ல டயார்கி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ ரிசர்வ் லிஸ்ட், டிரான்ஸ்பர் லிஸ்ட்னு இருக்கும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரிசர்வ் லிஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் கண்ட்ரோல் பண்ணுவாரு த்ரூ இஸ் கவுன்சிலர்ஸ். அதே டிரான்ஸ்பர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் த்ரூ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னால பார்த்ததுல ஸோ டயார்கி வந்து ப்ராவின்சஸ்ல இருந்ததுனால கவர்னர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்திருப்போம். இங்க வந்து சென்டர் அப்படிங்கிறதுனால கவர்னர் ஜெனரல் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ பை கேமரல்னா என்ன பார்த்திருக்கோம், ஸோ 2 ஹவுஸ் இருக்கும், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, ஆர் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. எஸ், இப்போ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு இது பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரல் அசம்பிளியை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லோக்சபாக்கு டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். எம்பி எலெக்ஷன்ஸ் நடக்குது இல்ல, ஸோ அதெல்லாமே வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். அப்பர் ஹவுஸ்க்கு அதாவது ராஜ்யசபாக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் வந்து சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க எம்பிஸ். ஓகே, ஸோ ஃபெடரல் அசம்பிளிக்கு டேர்ம் ஆஃப் 5 years. ஃபெடரல் அசம்பிளி ஹேட் அ டேர்ம் ஆஃப் 5 years. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1919 ஆக்ட்ல ப்ராவின்சஸ்க்கு செப்பரேட் பட்ஜெட் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ப்ராவின்சஸ் were given separate budget. ஓகே, ஸோ ஃபினான்சஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ they are given power to ask questions on the budget. ஓகே, 1909ல டிஸ்கஸ் பட்ஜெட் அப்படின்னு போயிருக்கோம். 1919ல ப்ராவின்சஸ்க்கு செப்பரேட் பட்ஜெட். அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சிங்கிள் பட்ஜெட் தான். ஓகே, 1919 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செப்பரேட் பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி கேன் ஹேவ் த செப்பரேட் பட்ஜெட், பாம்பே பிரசிடென்சி கேன் ஹேவ் செப்பரேட் பட்ஜெட். பட் அதே 1935ல பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி எவால்வ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம சொன்னது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி 1935ல ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி. ஸோ பட்ஜெட்ல மட்டும் இல்ல, ஸோ ஈவன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் the provinces will have separate autonomy. Okay, so அதே மாதிரி பாத்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து 1919 ஆக்ட்ல இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் அட் த சென்டர். இங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் இன் ப்ராவின்சஸ். ஸோ பெரிய பெரிய ப்ராவின்சஸ் எல்லாம் பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, பீகார், அசாம், யுனைடெட் ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். நெக்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட். ஓகே, நம்ம பார்த்திருக்கோம் 1773ல சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா. ஓகே, 1773ல சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா. பட் 1935ல ஃபெடரல் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டெல்லி. ஓகே, ரெண்டும் வேற வேற. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் அபாலிஷ் பண்ணாங்க. ஓகே, இந்தியன் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட். ஸோ அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட அவர் ஒரு கவுன்சில் அசஸ் பண்ண பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்தியன் கவுன்சில். ஓகே, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைசர்ஸ் கொடுத்துட்டாங்க.
ஏன் இது பண்ணாங்க அப்படின்னா, சோ இதுக்கு முன்னால வந்து ப்ராவின்சஸ்க்கு அட்டானமி கிடையாது. ஓகே, சோ ப்ராவின்சஸையும் இவங்க தான் பார்க்கணும். ஓகே, ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்தோனையும் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி, ஓகே, ரெண்டு பவர் சென்டர்ஸ் கிளாஷ் ஆகிற மாதிரி. ஓகே, சோ அதனால வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டு இந்தியன் கவுன்சில் அபாலிஷ் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பர்மா வந்து இந்தியால இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பர்மா வாஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏடன், அதாவது ஆப்பிரிக்கன் கோஸ்ட்ல ஏடன் ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இந்தியாவோட ஒரு பார்ட்டா இருக்கும். அதையும் வந்து இந்தியால இருந்து ரிமூவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தே ப்ரொவைட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்பிஐ. ஓகே, இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதை பேஸ் பண்ணினா, ஸோ அம்பேத்கர் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகே, ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படின்ட்டு. ஸோ 1932ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கமிஷன் வருவாங்க. ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து இது இந்த புக்கை பேஸ் பண்ணி ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த பவுண்ட் ஸ்டெர்லிங் கிளாஷ் வரதை ரெடியூஸ் பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தே ப்ரொவைட் ஃபார் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகே, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஸோ இதுல மூணு முக்கியமான விஷயம்: ஃபெடரல் கோர்ட், ஸோ கோர்ட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஆர்பிஐ. இது மூணு முக்கியம். ஓகே, இது போக வந்து ப்ரொவின்சியல் அட்டானமி. இது போக பாத்தீங்கன்னா ப்ரொவின்சியல் அட்டானமி. ஓகே, அட்டானமி இன் த ப்ராவின்சஸ். ஸோ இதெல்லாம் இந்த 4 பாயிண்ட் வந்து 1935 ஆக்ட்ல ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா 1937 எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ 1937 எலெக்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1939ல வந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் வந்து அவங்களை கேட்காம வார்ல இன்வால்வ் ஆனதுக்காக ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 நடக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ வேவ் ஆஃப் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியுமே வந்து ஃப்ரீடம் இது பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த வேர்ல்டு வாரே வந்து ஃப்ரீடம் பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு 1947 ஃப்ரீடம் கிடைச்சிடும். ஓகே, ஃப்ரீடம்காக பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகும்போது ஒரு ப்ராப்பரா ஒரு பவர் சேனலைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்ட் படி வந்து இந்தியா வில் பி பார்ட்டிஷன் இன்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கும். ஸோ வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானா இருக்கிறது. ஈஸ்ட் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேங்களா, ஸோ வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து பஞ்சாப், சிண்ட், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ். ஸோ அதுல இருந்து வெஸ்ட் பாகிஸ்தான் கிரியேட் பண்ணுவாங்க. பெங்கால வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இட் டிசைடட் டு கிராண்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியா ஆன் 15th August 1947. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு நாள் முன்னால 14th August 1947. ஓகே, ஸோ நியூ பவுண்டரி. ஓகே, ஸோ பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டிமார்கேட் பண்றதுக்காக ஒரு பவுண்டரி கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஹூ வாஸ் த ஹெட் ஆஃப் திஸ் பவுண்டரி கமிஷன்? சிரில் ராட்க்ளிஃப், சர் சிரில் ராட்க்ளிஃப். ஸோ அதனால இந்த கமிஷன் வந்து ராட்க்ளிஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற லைன் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ராட்க்ளிஃப் லைன் பிகாஸ் இட் வாஸ் drawn பை ராட்க்ளிஃப். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கிற லைன் பாத்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன். இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிற லைன் துராந்த் லைன், DURAND, துராந்த் லைன். அதே இந்தியாவுக்கும் சைனாக்கும், அதாவது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது எதுனா மெக்மோகன் லைன், MCMOHIN, மெக்மோகன் லைன். ஓகேங்களா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இல்ல, அருணாச்சல் பிரதேஷ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் டிபெட்டுக்கு நடுவில் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து டிபெட் தனி கண்ட்ரியா இருக்கும். ஓகே, பிரிட்டிஷ் இந்தியாவும் டிபெட்டுக்கும் நடுவில் இருந்தது மெக்மோகன் லைன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இந்தியாவுக்கும் சைனாக்கும் அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிறது மெக்மோகன் லைன். ஓகே, ஸோ இந்த பவுண்டரி கமிஷன் வந்து எந்தெந்த பவுண்டரி எங்கெங்க இருக்கும் அப்படின்னு டெமார்கேட் பண்றதுக்காக பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் சுசர்னிட்டி ஓவர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கேம் பிளான், அதாவது இந்தியா விட்டு போகும்போது ஸோ என்டையர் இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இல்ல. ஓகே, அரௌண்ட் 45% தான் வந்து பிரிட்டிஷ் கிட்ட டைரக்டா இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிட்ட தனியா இருந்துச்சு. ஸோ அதுலயும் பிரிட்டிஷோட பவர் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுத்தாங்க: இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல தனியா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்ஸ் 560 ஸ்டேட்ஸ் பக்கம் வந்து இந்தியா கூடயே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் எம்பரர் வந்து இனிமேல் எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவரோட எல்லா பவர்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து கிரியேட் ஆனது டொமினியன்ஸ். ஓகே, டொமினியன் ஆஃப் இந்தியா, டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான். ஓகே, இவங்களுக்கு வந்து சில பவர்ஸ் கொடுத்தாங்க. அவங்களே ஓன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி புதுசா வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ற வரைக்கும் இப்ப இருக்கிற பிரிட்டிஷ் இதை கன்டினியூ பண்ணலாம். பிடிக்கல அப்படின்னா அதை ரிப்பெல் பண்ணிக்கலாம். எல்லா பவர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா 18th July 1947 இதுக்கு அசன்ட் கிடைச்சது. அசன்ட் கிடைச்சதுன்னா ஸோ நம்ம பிரசிடென்ட் அசன்ஸ் த பில் அண்ட் பில் பிகம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி அங்க வந்து கிரவுன் வந்து அசென்ட் பண்ணுவாங்க. 18th July 1947 இதை பாஸ் பண்ணாங்க. நமக்கு வந்து
15th ஆகஸ்ட் 1947ல நமக்கும் 14th ஆகஸ்ட் 1947ல பாகிஸ்தானுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்னர் ஜெனரலா வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவில கண்டினியூ பண்ணாரு. பட் பிரிட்டிஷ் பாகிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா வந்து அவங்க வந்து அவங்க ஓன் கவர்னர் ஜெனரலை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாஜி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1947 ஆக்ட் வரைக்கும் இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆக்ட்ஸ் எல்லாமே வரிசையா பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன். தேங்க்யூ.